வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சென்னை முழுக்க ஆயிரக்கணக்கான இன்ஸ்டாகிராம் விற்பனையாளர்கள் சின்ன சின்ன பிசினஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி அவங்க பொருட்களை எங்கே வைக்கிறது, ஆர்டர் வந்தா அதை எப்படி பேக் பண்ணி கொரியர் அனுப்புறது. இந்த ஒரு பிரச்சனையை நீங்க தீர்வா மாத்துனா ஒரு சூப்பரான பிசினஸை நீங்க ஆரம்பிக்கலாம். புதுசா பிசினஸ் பண்றவங்க பெரிய கோடவுன் வாடகைக்கு எடுக்க முடியாது. வீட்லயே எல்லா பொருட்களையும் வச்சா இடம் பத்தாது. பேக் பண்ண நேரமும் இருக்காது. இங்கேதான் நம்மளோட வாய்ப்பு வருது. அவங்களோட பொருட்களை நாம் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஆர்டர் வரும்போது பேக் பண்ணி அனுப்ப போறோம். இது எப்படி செயல்படும்? முதல்ல பொருட்களை சேகரித்தல். பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க பொருட்களை வாங்கி உங்க இடத்துல ஒரு செல்ஃப் போட்டு நீட்டா அடுக்கி வைங்க. என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு கரெக்டா லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து பேக்கிங் வேலை. ஆர்டர் வந்த உடனே அந்த பொருளை எடுத்து பபிள் ரேப் பண்ணி சேதம் ஆகாம அந்த பிராண்டோட கவர்ல போட்டு பேக் பண்ணுங்க. கடைசியா டிஸ்பாட்ச். பேக் பண்ண பார்சல்களை கொரியர் பார்ட்னர்ஸ் மூலமா அனுப்பலாம். இல்லன்னா நீங்களே பக்கத்துல இருக்கிற கொரியர் ஆபீஸ்ல கொண்டு போய் விடலாம். இதுல வருமானம் எப்படி வரும்? இடத்துக்கான வாடகையா? ஒரு பிராண்ட் எவ்வளவு இடம் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாசம் ஒரு தொகையை நீங்க வாங்கலாம். அதோட பேக்கிங் சார்ஜ் ஒவ்வொரு பார்சலுக்கும் 15 முதல் 25 ரூபாய் வரை சர்வீஸ் சார்ஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 5 செல்லர்ஸ் உங்ககிட்ட வந்தாலே மாசம் ஒரு நிலையான வருமானத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த பிசினஸோட வெற்றியே உங்களோட உழைப்புல தான் இருக்கு. பொருட்களை சரியா கையாளுறது, பாதுகாப்பா பேக் பண்றது, அப்புறம் நேரத்துக்கு டெலிவரி பண்றது. இதுதான் உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஓடி ஆடி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சம வாய்ப்பு. நேரடியா களத்துல இறங்கி பிசினஸ் பண்ண ஆசை இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சென்னை மற்றும் தமிழ்நாட்டுல இருக்கிற உண்மையான பிசினஸ் ஐடியாக்கள் தெரிஞ்சுக்க பிசினஸ் டிஜி வேர்ல்ட் சேனலுக்கு